மேம் விஜய் அரசியலில் இணைய வேண்டுமா இல்லை தொடர்ந்து நடிக்க வேண்டுமா? அவர் அரசியலில் வர்றது மக்களுக்கு கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் சின்ன பசங்க எல்லாம் அவர் நடிக்கணுங்கிறத தான் விரும்புகிறாங்க. விஜய் அரசியலுக்கு போகிறாருனாலே எல்லாம் உடனே ரொம்ப சேட் ஆயிடுறாங்க. ஏன் அப்படின்னா, என் பையன் அப்படிதான். விஜய் சினிமாவில் நடிக்க மாட்டாராம் தம்பி அப்படின்னு சொன்னேன்னா போதும், உடனே ஏம்மா வாமா நம்ம போய் வேணா அவர்கிட்ட கேட்கலாம், சினிமாவில் நடிக்க சொல்லி கேட்கலாம் அப்படிமா. அவர் அரசியலுக்கு நல்லது செய்ய போறாராண்டா அப்படின்னு கேட்டால், என்னம்மா அப்போ நான் விஜய் படம்லாம் பார்க்கவே முடியாது அப்போனா இனிமே அப்படின்னு கேட்குறான். எதுக்கு என்ன சொல்கிறது? நமக்கு ஒரு வகையில் அவர் அரசியலுக்கு வர்றது நல்லதுன்னு தோணினாலும், சின்ன குழந்தைங்க அவர் இன்னும் படத்தில் நடிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. ரெண்டுமே இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு இருக்கலான்னு எனக்கு தோணுது. என்னோட இது அப்படி தான் தோணுது. வரலாம், அரசியலுக்கும் வரலாம். அவரோட திங்கிங் என்னவா இருக்குங்கிறது நமக்கு தெரியலையே. இன்னும் மற்ற ரசிகர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கங்கிறது இருக்குல்ல, அதுதான் என்னோட ஆசையா. எனக்கு 50-50 தான். என் பையனுக்காக அவர் சினிமாவில் நடிக்கணும், நமக்காக வந்தால் கொஞ்சம் நல்லது செய்வார். அவர் என்ன நிறையா சினிமாவில் செய்கிறதுங்கிறது இல்லாமல் யங்கர்ஸ் இல்லையா, நம்மளோட ஏஜ்க்கு இது ரிலேட்டடாக இருக்கிறது நல்லா நிறைய செய்வார் அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. பார்க்கலாம். விஜய் அரசியலுக்கு வர வேண்டுமா இல்லை தொடர்ந்து நடிக்க வேண்டுமா? அவர் நடித்து என்னமா செஞ்சுட்டாரு, அரசியலுக்கு என்னமா செஞ்சுட்டாரு. நடித்ததுனால இப்போ என்ன பிரயோஜனம் இருக்குது அவருக்கு? மக்களுக்கு மிகச்சிறந்த நல்ல சிந்தனையான கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்துட்டாரா? ஏப்பா, நடிக்கிறதுனால ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபா வாங்குறாரு. எவ்வளோ மக்களுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காரு. அதுக்கு சூர்யாவை கூட சொல்லுங்கள், ட்ரஸ்ட்டை வச்சு நடத்தி ஏகப்பட்ட பேர்த்த, அகரன் ட்ரஸ்ட்னு வச்சு நடத்தி ஏகப்பட்ட பேர்த்த படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இல்லாத குழந்தைகளை, கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய வறுமையில் வாடக்கூடியதில் கரெக்டான பர்சனாக பார்த்து தூக்கிட்டு வந்து வச்சு கம்ப்ளீட்டாக படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்குங்க, அகரம் ஃபவுண்டேஷன். ஏன்னா ஆனால் இவர் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, கார்பரேட் கம்பெனிகளோட கை கோத்துக்கிட்டு ஜாலியாக வருவாது நல்ல முறையில் செட்டில் ஆகிறதுக்கு வழி பார்த்துக்கிட்டு இருக்காரு. படத்துக்கு 200 கோடி ரூபா வாங்குறாரு. எத்தனை கோடி தமிழ்நாட்டு மக்களுக்காக செலவு பண்ணுறாரு சொல்லி பார்ப்போம். ஒன்று வேணாம், வயநாடு இப்போ நிலச்சரிவு பிரச்சனையில் எவ்வளோ பேத்துக்கு ஏதாவது பணம் டொனேட் பண்ணியிருக்காரா? இந்த நிமிஷம் வரைக்கும் 1 ரூபா போயிருக்குதா? கிடையாது. ஆனால் கேரளாவில் நிறையா பேர் இவர்கிட்ட இருக்க வசதி வாய்ப்புக்கு மொத்த வயநாடையுமே தத்தெடுக்கலாம். ஆனால் செய்ய மாட்டார். பார்த்துக்கணும். காரணம், அவர்களுடைய சுகபோக வாழ்க்கை நல்ல முறையில் போய்கிட்டு இருக்கணும். கார்பரேட் கம்பெனியோட கை கோத்துக்கிட்டு இப்போ ஒரு பிஜேபியோட முக்கிய பர்சனோட சேர்ந்து வச்சு இவர் ஆக்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சுயமாக தனிச்சு நின்று தனியான முறையில் நின்று ஒரு அரசியலுக்கு வந்தாருன்னா பரவாயில்ல. தமிழனா நான் தமிழன் அப்படிங்கிற முறையில் அவர் தனியான முறையில் வந்தால் பரவாயில்ல. வேற ஒரு பக்கம்ல அவர் ஆக்டிவிஷன்லாம் பண்ணுறாங்க. எய்யக்கூடிய அம்பு இவர் எய்கிறவங்களாம் வேற பேர் இருக்காங்க. அதனால அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கதே நல்லதுமா. தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது செய்ய நினைச்சா நான் வராமல் இருக்கதே நல்லது. தொடர்ந்து நடிக்க வேண்டுமா? இதை குறித்து உங்களோட கருத்து என்ன? விஜய் அரசியலுக்கு வர்றதை முற்றிலும் தவிர்த்து நடிப்பில் கவனம் செலுத்தினால் நல்லது. ஒரு செய்யறத தவிர்த்துக்கிறது அவருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அவ்வளோதான். அப்படியெல்லாம் இல்லை, எத்தனையோ தலைவர்கள்லாம் நல்லவங்கலாம் இருக்காங்கம்மா. இவர் நல்லவர் கெட்டவர் நான் சொல்ல வரல. அவருடைய தொழில் என்னமோ அதை மட்டும் பார்த்துருந்தா அது அவருக்கு அது நல்லதாக இருக்கும். அவ்வளோதான். அதெல்லாம் இதேமாரி எத்தனையோ நடிகர்கள்லாம் சொல்லிட்டு இதே மறுபடியும் தொடர்ந்து நடிச்சுட்டு தான் இருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான் என்னுடைய கருத்தும். விஜய் அரசியலுக்கு வர வேண்டுமா இல்லை தொடர்ந்து படங்கள் நடிக்கலாம்? வரலாம், தொடர்ந்து படங்கள் நடிக்கலாம். அது அவரோட விருப்பம். எல்லாரும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க எல்லாமே வராங்க. விஜயம் அதே மாதிரி நினைக்கிறாரு. அவர் கண்டிப்பாக வரலாம். அவர்கிட்ட அவர் அரசியலுக்கு தான் பணம் சம்பாதிக்க அவசியம் இல்லை, பணம் புகழ சம்பாதிக்க அவசியம் இல்லை. எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அவராக முடிஞ்ச மக்களுக்கு பண்ணலான்னு பார்க்குறாரு. நான் வெல்கம் பண்ணுறேன். தேங்க்யூ. அரசியலுக்கு வர வேண்டுமா இல்லை தொடர்ந்து படத்தில் நடிக்கலாம்? வர தேவையில்லாமா? வர தேவையில்ல. அதாவது இங்கே இருக்கிற அரசியலே நாரி போயிட்டுங்குது. நான் இவர் ஒன்றையும் பண்ணவும் முடியாது. அதோட படமே நடிக்கலாம். அவர் படமே நடித்தா 4 பேர் நன்மை செய்யலாம். அதுவே போதுமானது. கரெக்டுங்களா? விஜய் அரசியலுக்கு வர வேண்டுமா இல்லை தொடர்ந்து நடிக்க வேண்டுமா? இதை குறித்து உங்களோட கருத்து என்ன? இல்லை, அவரை ஒரு இந்திய குடிமகனை அது வரலாம். அவர் அரசியலில் வர்றதுனால யார் வேணாலும் வரலாம். அது அவங்களுடைய கருத்து. அதுக்கு எதிர்க்கிறதுக்கு எதுவும் ஒரு இது இல்லை. இதனால அவர் வரலாம் நீங்க சொல்ல வரீங்க. அவர் ஏன் வரணும்? அவருடைய எண்ணங்கள் இந்த மாதிரி நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாகலாம். அப்படின்னு ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வரலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இல்ல ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஆக்டரா பார்க்கணும். ஆமாம் அவர் வந்து இவ்வளோ ரூபா பல கோடிகளை சம்பளமாக பெற்று அதை வேண்டான்னு வரும்போது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம்தான், ஒரு நல்ல விஷயம்தான். இதனால வந்து அவரோட ஆடியன்ஸ்லாம் ரொம்பவே feel இல்லை, ஆடியன்ஸ் மக்கள் வரவேற்க தானே செய்கிறாங்க. அதாவது அவர் வந்து சினிமாவில் சாதிச்சார், அடுத்து அரசியலில் வந்து சாதிக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது மக்களோட இது தானே, அதனால தான் அவர் வர. விஜய் அரசியலுக்கு வர வேண்டுமா இல்ல உங்களுக்கு தொடர்ந்து நடிக்க வேண்டுமா, இதை குறித்து உங்களோட கருத்து என்ன? அவர் நாங்கள் அந்த இது ஆக்டிங்லேயே பார்த்ததுனால பெருசாக அவர் இது இல்லை, ஆனால் வந்தால் நல்லா இருக்கும், மக்களுக்கெல்லாம் நல்லா பண்ணுவார் தோணுது. விஜய் அரசியலுக்கு வர வேண்டுமா இல்ல தொடர்ந்து படங்கள் நடிக்க வேண்டுமா, இதை குறித்து உங்களோட கருத்து என்ன? இல்லைங்க, அவர் படமே நடிக்கட்டுமே, அது நல்லா இருக்கும். அதான் ஏன் மேம் ஏன் அவர் அரசியலில் வந்தவங்களாம் என்ன செய்கிறாங்க, எல்லாம் எதுவுமே செய்ய மாட்றாங்க, யாருக்குமே எதுவும் பார்க்க மாட்றாங்க. விஜய் சார் வந்தால் பார்ப்பார் தான், செய்வார் தான், ஆனால் அவர் படம் நடித்தா தான் எங்களுக்கு ஓகே. விஜய் சார் ரசிகர் தான். அதனால ஒரு படம் மிஸ் பண்ணி போக வேணாம்னு சொல்லுங்க. படம் மிஸ் பண்ணி போகணும். யார் வந்தாலும் நல்லது தான், ஆனால் வந்து நல்லது செய்தால் போதும். அவர் ஃபேமஸான ஆக்டர், இப்போ திடீர்னு வந்து எலெக்ஷன் கூட வரேன்னு சொல்கிறாரு, அதை குறித்து உங்களோட கருத்து என்ன? வருத்தம், யார் வருத்தம் வரவங்க வருத்தங்க வந்து அதான் நல்லது செய்யணும் மக்களுக்கு, அதுதான் நாங்கள் சொல்லுவோம். அப்போ அவர் வரதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களான்னு? வருத்தம் வந்து நல்லது தானே வருத்தம். விஜய் இருக்கார்லம்மா, அவர் அரசியலுக்கு வர வேண்டுமா இல்லை தொடர்ந்து நடிக்க வேண்டுமா, இதை குறித்து உங்களோட கருத்து என்னம்மா? அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். ஓகே, அப்புறம் நீங்கள் அவர் அரசியலுக்கு வரதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? இல்லைம்மா, ஒரு ஃபேவரட் ஹீரோவாக பார்த்துக்கோங்க. இப்போ திடீர்னு அரசியல் அவர் எல்லாரும் வராங்க, அரசியலுக்கு வராங்க, எல்லாரும் தான் வராங்க அரசியலுக்கு. அதனால இவர் நல்லது செய்வார் நீங்கள் நம்புறீங்களா? நல்லது செய்யணும், நம்புறது நான், அவர் நல்லதை செய்யணும். அவரோட படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ அப்போ பார்க்கறதில்ல. அரசியலுக்கு வர்றது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இவர் வந்து குழந்தைங்களுக்கு நல்ல படிப்புக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வர யங்கர் ஜென்ரேஷன் வந்து நல்லா வரணும், அதுதான் நம்மளோட இந்தியாவோட பேஸே அதுதான். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் நல்லா இருந்தால் தான் இந்தியாவோட பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்றதுனாலையும் அவர் வந்து அரசியலுக்கு வந்து நான் நாட்டுக்கு நல்லது பண்ணணும், தமிழ்நாடுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் நடிக்கிறதே சிறந்ததுன்னு நினைக்கிறேன். அரசியல் வருவது ஜனநாயக உரிமை, யார் வேணால் வரலாம் போகலாம், ஆனால் வாய்ப்புங்கிறது கிடையாது. அவர் நடிகராக இருக்கிறது பெட்ரு. அதனால அவர் நடிக்கணும்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? நம்ம நடிக்கிறது பெட்டருங்கிறேன். ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது வரைக்கும் வாய்ப்பு இல்லை, திராவிட கட்சிகள் தான் மெயினாக இருக்கும். அதுக்கு எந்த மாட்டுக்கருத்தும் கிடையாது, நம்ம பார்த்தாச்சு. அது நடிகருங்க வரும்போது எம்ஜிஆர் இருந்தார், நடிகர் சிவாஜி வந்தார், ஆகலை. விஜயகாந்த் வந்தார், ஆகலை. அதே மாதிரி இங்கே திராவிட கட்சி தவிர வேறு எதுவும் வர முடியாது. இது தமிழ்நாட்டுடைய பண்பாடு. நடிக்கிறது அப்படி விருப்பம், ஆனால் அரசியல் வர்றது வந்து அவர் வரவேணான்னு சொல்ல முடியாது. அது ஜனநாயக நாடு, மக்கள் யார் தந்திருக்கா எடுக்கலாம். ஆனால் வாய்ப்புங்கிறது திராவிட கட்சியில் தான். அவர் நடிக்கிறதே பெட்ரு, அரசியலுக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த பணம் வந்ததுன்னா ஏழைங்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களாக ஒரு இடம் வாங்கி ஹாஸ்டல் கட்டி உதவி செய்யலாம். இதுதான் பெருந்தன்மை. அவர் செய்ய வேண்டிய பணம் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு லேண்டு வாங்கி ஏழைங்களுக்கு ரூம்லாம் கட்டி உடல் ஊனமுற்றவர்களாம் 3 வேளை சாப்பாடு போட்டு உதவி செய்யலாம். அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கலாம் அந்த காசுக்கு. அரசியலுக்கு வந்தால் வேஸ்ட்டு, அந்த பணம் தான் வீணாக போகும். இதுதான் உண்மை. தேவையில்லை, அவர் நடித்து அந்த பணத்தை எடுத்து ஏழைங்களுக்கு உதவி செய்யலாம், அதுதான் நல்லது. விஜயகாந்த் வந்து தினந்தோறும் இலவச சாப்பாடு போடுறாரு, ஒரு வேளை சாப்பாடு கூட ஏழைங்களுக்கு போடுறாரு, பசியை ஆத்துறாங்க. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு சாப்பாடு போக்குவரத்து கூட இலவசமாக ஒரு லேண்டு வாங்கி பில்டிங் கட்டி தினந்தோறும் ஏழைங்களுக்கு சாப்பாடு போடலாம், இல்லாதவர்களுக்கு. இதுதான் உண்மை. அரசியல் வர்றது ரொம்ப வேஸ்ட்டு, பணமும் நஷ்டமாயிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கவுங்க பிஸ்னஸ் அவங்கவுங்க தான் பார்க்கணும். அவர் நடிச்சுட்டு இருந்தால் அவருக்கு வருமானம் இருக்குது. அரசியல் என்னென்னு தெரியுமா, அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டும் தப்பு கிடையாது, சரிங்களா? இப்போ அரசியல் நல்லா போயிட்டுருக்குது. அவராக இருக்க வரைக்கும் அவருக்கு நல்லது. இது என்னுடைய கருத்து. விஜய் வரணும், எல்லா ஆட்சியும் வந்துச்சு பார்த்துட்டோம், விஜய் வந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு அவர் ஆக்டிங் பண்ணால் எல்லாருமே ஒரு ஃபேமஸான ஸ்டாராக இருக்காங்க, ஏன் அவர் வந்து ஆட்சிக்கு வரணும்? எல்லாரும் செஞ்சுதான் பார்த்தோம், அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். நடித்தாலும் சந்தோஷம் தான், நடிக்கலனாலும் சந்தோஷம் தான். படமே நடிக்கலாம். ஏன்னு கேட்டால் அரசியலில் வந்து அவங்கவுங்க கட்சிக்காரங்க சண்டை போட்டுக்கிறாங்க, அதனால் படம் நடித்தாலே அவர் நல்லா இருக்கலாம். சினிமாவே நடிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்களா ரசிகர்கள்லாம். அவர் சினிமாவே நடித்ததா உங்களுக்கு
சினிமாவில் நடித்தா எங்களுக்கு பிடிக்கும். ஏன் அரசியலுக்கு வந்து வீணாக கெட்ட பேர் வாங்கிக்கணும்? அரசியலுக்கு வந்தாலும் அவரோட ஆட்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். படத்தில் நடிக்கலாம், அது அவரோட விருப்பம். நம்மளோட விருப்பம் என்னன்னா அவர் அரசியலுக்கு வந்தாலும் அவரோட ஆட்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. வந்து அவர் நடிக்கிறது தான் இப்போதைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்ல போனால் அவரால் வந்து நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்றாரு. ஆனால் இப்போ வந்து அவர் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை. ஏன்னா வந்து வந்தாலும் வந்து ரொம்ப போராடி ஒரு 10 ஆண்டுகள் ஒரு 15 ஆண்டுகள் அதுக்கப்புறம் தான் ஒரு 10 சீட்டு அந்த மாதிரி வர முடியும். மற்றபடி இப்போதைக்கு அவரால் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி அரசியலுக்குலாம் வர முடியாது. இப்போ என்ன சொல்லலாம், நானும் வரேன் அரசியலுக்கு வரேன்னு சொல்லலாம். மற்றபடி சீட்டு பிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஒரு அண்ணால வந்து படத்தையும் படத்தில் நடிக்கிறது நல்லது தான். ஏன்னா நல்ல மார்க்கெட் இருக்குது, நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. நல்ல நல்ல கருத்துள்ள படங்கள்லாம் நடிக்கிறது நல்லது, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா அவருக்குன்னு ஒரு நல்ல இமேஜ் இருக்குது, அதை என்றைக்குமே அவர் அப்படியே பயன்படுத்திக்கிறது நல்லது. வரட்டும், ஏன்னா மக்கள் வந்து புதுசாக யாராவது வருவாங்களான்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அதுவும் நம்ம எதிர்பார்க்க தான். ஆனால் அவர் போராடி வரணும், வேறு ஒன்றும் கிடையாது. பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்குது, போராடி தான் அவரால் வர முடியும். வரவேற்போம் அவர் வரதை. விஜய் வந்து நம்ம தமிழ் சமுதாயத்திற்கு நிறைய இளைஞர்கள்லாம் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறாரு. நல்ல படங்கள் நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அவரை மாதிரி ஒரு முன்மாதிரியான தமிழ் கலைஞர்கள், கலையில் ஆர்வமுள்ள நம்ம சேர்ந்து விளங்கிய தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து ஆண்டாங்கன்னா நல்லதாக இருக்கும். அவரோட கருத்துக்கள்லாம் வந்து நிறைய இளைஞர்கள் மத்தியில் வந்து இசை, பாடல், டான்ஸு, ஃபைட்டு, கெத்து அதெல்லாம் மீறி ஒரு குட் தாட்டு, ஒரு குட் பிரின்சிபிளு, லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி வந்து யதார்த்தமான இப்போ உள்ள சூழ்நிலைகள் தமிழக மக்கள்லாம் இருக்கிறாங்க, அதுலேருந்து வெளியில் வந்து நம்ம வந்து சட்டவிரோத செயல்கள்லாம் தவிர்த்து, எப்படி போதையெல்லாம் வந்து தவிர்த்து எப்படி ஒரு நல்ல ஒரு தமிழ் சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொல்லி மக்கள் மனசை கவர்ந்த ஒரு அதாவது கலைஞன் வந்து தமிழ்நாட்டை ஆண்டாங்கன்னா அது வந்து நல்லது தான். பட் அவர் படத்தில் நடிக்கிறதும் அது வந்து அவரோட விருப்பம். இன்னும் நிறைய ரோல்லாம் அவர் பண்ணணும். ஸோ வி பிளஸ் ஹிம் டு கம் அவுட் ஆஃப் ஃப்ளையிங் கலர்ஸ். ஓகே, தேங்க்யூ.